வந்தீங்க? இப்பதான் வந்த பிரியா. சரி போமாண்ணா. சரி போவோம். இது யாரு? இதுவா? இது எங்களுக்கு கிடைச்சிருக்க புது ஃப்ரெண்டுண்ணா. வந்தனைக்கே ஃப்ரெண்டு பிடிச்சாச்சா? அண்ணா இவ பேர் ராகினி. ராகினி, இதுதான் எங்கள் 3 அண்ணனும். அது துறனே, இது பாலானே, இது மனோனே. சரி பிரியா. ஹலோண்ணா. ஹாய்மா. 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 எந்திரி, பிரியா அண்ணன் தான் வந்திருக்காங்க. உங்கள் அண்ணே? எங்கள் அண்ணனே இவங்க 2 பேர் தான். பாலானா மனோனா. 2 பேர்த்துக்குமே இவங்க தான் அண்ணனா? ஆமாம் ராகினி. பிரியாக்கு 3மே அண்ணன் சொன்னா, நீ மட்டும் 2 பேர் தான் அண்ணன் சொல்கிற? பிரியாவுக்கு 3 பேர் அண்ணன் தான். எனக்கு இவங்க 2 பேர் தான் அண்ணன். அது என் மாமா. மாமாவா? புரியல. பிரியா அண்ணன் கூப்பிடுதா? அவங்க 2 பேரும் நீ அண்ணன் தானே கூப்பிடுத? அது மாமா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. ஆனால் அவங்க 2 பேரும் எனக்கு அண்ணன் தான். பிரியா அண்ணன் கூப்பிடுதா. பிரியா எனக்கு அத்தை பொண்ணுலாம். அதனால் அவங்க அண்ணன் எனக்கு மாமா தானே. அதனால தான் மாமான்னு கூப்பிடுவியா? ஆமாம். அப்போ நீ கூப்பிடவே இல்லை அவங்கள வந்த உடனே? அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது அண்ணன் எப்போதும் பேச மாட்டா இவகிட்ட. சரிடி, அதை நாளைக்கு நான் சொல்லுதேன். சரி சரி சரி, நான் கிளம்பட்டுமா? ம் சரிடி. ஆனால் நாளைக்கு நாங்கள் பஸ்ஸில் தாண்டி வருவோம். பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணு. சரி பிரியா. உங்கள் அண்ணன் தான் இருக்காங்கல்ல? நாளைக்கு அண்ணன் மாமா எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. மும்பை போயிடுவாங்க. ஓ அப்படியா? சரி சரி, அப்போ பஸ்ஸில் தான் இனிமேல் வருவீங்களா? ஆமாம், அப்பா வேலைக்கு போயிடுவோம்ல, அதனால நாங்கள் 2 பேரும் வருவோம். சரிம்மா. நீங்கள் முன்னேற எப்போதும் ஒன்றா வாங்க ஒன்றா போங்க. என்னம்மா? ஆ சரிங்கண்ணா. சரி பிரியா, நந்தினி, நாளைக்கு பார்ப்போம். நான் போயிட்டு வரேண்ணா. சரிம்மா, போயிட்டு வாங்க. சரிம்மா, எல்லாரும் ஒன்றாவே இருங்க. என்னம்மா? சரிங்கண்ணா. சரிம்மா, போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்கண்ணா. பேக்கை காரில் வைக்க வேண்டியதானடி. இங்கே எதுக்கு வச்சுட்டு நிற்க? நீ வச்சிட்டியா? வரும்போதே உள்ளே வச்சுட்டு தான் இங்கே வந்தேன். அண்ணன் எல்லோரும் இங்கே தான் நிற்காங்க. அதான் வரும்போதே வச்சுட்டு இங்கே வந்தேன். அவர் ராகினி வேற வந்தாலாம், அதான் வச்சுட்டே வந்தேன் பேசணும்னு. சரி அப்போ இரு, நான் போய் பேக் வச்சுட்டு வரேன். ராகினி போயிட்டல, நம்மளும் வீட்டுக்கு தானே போனோம். சரி பிரியா, போமா. சரி நான் போவோம். அண்ணா மைனியும் பவி என்ன பண்ணுறாங்க வீட்டில்? அவங்களும் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. ஏண்ணா என்ன சொல்கிற? அது நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இன்னைக்கு இல்லைன்னு ரொம்ப போர் அடிக்கும் அவங்க 2 பேருக்கும். ஆமாம், அதான் உங்கள் 2 பேர்த்தையும் தேடிக்கிட்டே இருக்காங்க. சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க, சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கன்னு. அப்போ நாளைக்கு நீங்கள் தான் போயிடுவீங்கல்லாம். அப்போ அங்கே போய் எங்களை தேட தானே செய்வாங்க. எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கலாண்ணா. கொஞ்ச நாள் அப்படி தானே இருக்கும். நீங்கள் காலேஜ் தானே வரீங்க. வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கலாம். உங்களுக்கு லீவ் விடட்டும். அவங்களுக்கு கூட்டி கொண்டு விட சொல்லுதேன். சரியா? சரிண்ணா, அப்போ லீவுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவீங்களா? லீவுக்கெலாம் இல்லை, கொடை வருதுல கொடைக்க கூட்டிகிட்டு வரோம். சரியா? அதுக்கப்புறம் லீவ் விடுவாங்களா? அப்போ லீவ் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்க சொல்லுவோம். சரியா? வர சொல்கிற மாதிரியே செய்தோம்மா. சரியா? சரிண்ணா. கிளம்புங்க. இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கவா? வீட்டுக்கு போய் பேசுவோம். நைட்டு உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவோம். சரியா? வாங்க, வண்டியில் இருங்க. சரிண்ணா. சரி வாடி. நீ போ, நான் இப்போ வாரேன். அண்ணன்கிட்ட ஒன்று கேட்கணும், போ. சரி போய் காரில் இருக்கேன், வா. சரி, எப்போ வந்தீங்க மாமா? அப்போதே வந்துட்டீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆகல, 10 நிமிஷம் தான் ஆகுது. சரி, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன கேட்ட? மாமா, நான் என்ன கேட்டேன் காலையில் போகும்போது உங்கள்கிட்ட? அதை தான் நானும் கேட்க. என்ன கேட்ட? வாங்கிட்டு வரணும்னு சொன்னலாம், வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? என்னன்னே தெரியல, ஞாபகமே இல்லை. போ, என்னன்னு சொல்லு. போகும்போது வாங்கி தரேன். வா. வாங்க, நான் வரும்போது தானே வாங்கிட்டு வாங்கன்னு. நீ சொன்ன பிறகு நான் வாங்காமல் வந்திருப்பேன்னு நினைக்கியா? அப்போ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கே தாங்க? வீட்டுக்கு போய் தரேன். வா. வேண்டாம், எனக்கு இப்போ தான் வேணும். சொன்னா கேளு. வீட்டுக்கு போய் தரேன். வா. வாங்கிட்டேன்னு சொல்கிறேன்ல. வா. ரைட்டாக அப்போ தருவீங்க? வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமுக்கு வா, தரேன். சரி, எத்தனை வாங்குனீங்க? எத்தனை வேணும் சொல்லு. நீங்கள் எத்தனை வாங்குனீங்க? நீங்கள் கேட்குறத பார்த்தா வாங்கவே இல்லை. போகும்போது தான் வாங்கி தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தி போவோம், நேரம் ஆகுது. இப்படியே காருக்கு போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு. வா. இப்படியே நீ பண்ணிட்டே இருந்தாலும் அவனுக்கு சண்டைக்கு வருமா வராதா? காலையிலையும் அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நீ கிளாஸ்க்கு போயிருக்க. இப்போவும் அவன் காருக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். வா. போமா நந்தினி, நேரம் ஆகுதுலாம். போ, வீட்டுக்கு போய் பேச அவங்ககிட்ட. ஆமாம், அங்கே வேறு பவியும் செவமையாவும் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அக்காவும் பவி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட பேசணும்ல. போனதும் அவங்ககிட்ட பேசு. கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வா. சரி மாமா. சரி போமா. ஏற்கனவே உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்படி எப்போ 10th ரிசல்ட் சொல்ல வந்தெல்லாம் சரிங்க மாமா, வாங்க போவோம். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு அப்பப்போ. போங்க, அது இப்போ நீங்கள் பேசணுன்னா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். மறந்துரு. என்ன எல்லாத்தையும் மறந்துரு. சரி, நான் பழசெல்லாம் யோசிச்சு நடந்துக்கிறேன். சரி, நம்ம சரின்னு வாயில் வரட்டும். சரிங்க மாமா, வாங்க போவோம். சரி வா. நீங்கள் ஏன்டா நின்றுட்டே இருக்கீங்க? போய் வண்டியில் ஏற வேண்டியது எருமைகளா? இல்லைடா, நந்தினி பேசுகிறத பார்த்து அப்படியே சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்கோம். ஆமாடா, இப்போ நந்தினி சந்தோஷமாக அவன்கிட்ட பேசுகிற பாரு. எப்போவாச்சும் ஒரு டைம் தான் இப்படி பார்க்க வேண்டியது இருக்குது. அதைத்தான் நானும் சொல்லுதே. சந்தோஷமாக இருந்து அவன் கேட்கவே மாட்டேக்கான். நீங்கள் சொல்லுங்கள், அப்போவாச்சும் இப்படியே இருக்கலான்னு பார்ப்போம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவள் சந்தோஷமாக தான் இருப்பா. அதுக்கு நீ இப்படி இருக்கணும்ல. சரிடா, விடுங்க வாங்க. நானும் அப்படி தாண்டா இருக்கணும்னு நினைக்கேன். அவனும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் என்ன மீறி ஏதோ பேசிடுறேன். என்ன செய்ய? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எருமை. கண்ட்ரோல் பண்ணுற ஆள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது தெளிவும் இல்லாமல் குழப்பமாகவும் இருக்கா. அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கூட இருந்துச்சுன்னா நீ சரியாக வந்துடுவேன்.
காலையில் வரைக்கும் சொல்லியாச்சு நீ யாரவே மடக்கு யோசிக்கவே மடக்கு. என்ன மாமா பேசுகிறீங்க? உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. என்னை பற்றி என்ன பேசுகிறீங்க? என்ன சொன்னாலும் யோசிக்கவே மடக்கலாம், அதான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை தடவை தான் நான் சொல்ல, நீங்கள் சொன்னால் யோசிக்க மாட்டேன். எனக்கா ஏதாச்சும் யோசனை வந்துச்சுன்னா தான் யோசிப்பேன். கேட்டுக்கங்கடா, நல்லா கேட்டுக்கங்க. என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் எவ்வளவோ சொல்லியாச்சு, நீ காலையில் வரைக்கும் சொல்லியாச்சு. நீ காலையில் சொன்ன ஒரு வார்த்தை அதை வச்சு ஆடு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம் தான்டா. போவோம், வாங்க வீட்டுக்கு போவோம். காரில் போய் இருக்க வேண்டியதுன்னு இங்கே நின்றுட்டு இருக்க போ. நீங்கள் வாங்க. நீ போன வாரேன். வேண்டாம், வாங்க. போயாண்டா. என்ன நீங்களும் வாங்க, போவோம், நம்ம வீட்டுக்கு போவோம். சரிம்மா போவோம் வாங்க. என்கிட்ட பேசினா மட்டும் உங்கள் அண்ணன்கிட்ட நல்லா பேசுறதுன்னா ரெண்டு பேர்த்தையும். நீங்கள் என்கிட்ட பேசாட்டாலும் அண்ணன் என்கிட்ட நல்லா பேசணும்ல. நீங்கள் சொன்னால் மட்டும் தான் அண்ணன் எல்லாம் செய்தாங்க, நான் சொன்னால் செய்ய மாட்டேங்க. நீ அவனுக்கிட்ட எல்லாம் கேட்கணும், செய்யுங்க. கேட்டால் செய்வாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள திட்டுவீங்க, அதுக்காக தான் கேட்க மாட்டேன். நான் இனிமேல் திட்ட மாட்டேன். கேளு என்ன திட்ட மாட்டீங்களா? திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்ட மாட்டேன். நீ தேவையில்லாத காரியத்தை அவனோட செய்ய சொன்னா அதுக்கு அவனை செஞ்சானோன்னா அடி வாங்குவேன். ஒன்றை உனக்கும் அடிதான், செஞ்சு அவனுக்கும் அடிதான். அதனால செய்யட்டும், நான் என்கிட்ட சொல்லிட்டு செய்யணும் யாராக இருந்தாலும். வாங்க, இப்படியே தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் எப்படி செய்ய? இப்போ நீங்கள் செய்கிறது தப்புன்னு இருக்கா? இவங்கிட்ட பேசவே முடியாதுமா. நீ எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் செய்தோம். இனிமேலாம் அவன்கிட்ட கேட்குறதா ஐடியா இல்லை. அப்படியா? கேட்குறது ஐடியா இல்லையா? என் கூட தான் இருக்கணும் தெரியுமா? அப்படி ஞாபகம் இருக்கா இல்லையா? போடா பேசாம போ. இவனுங்களையும் திருத்த முடியாது, ஒன்னையும் திருத்த முடியாது. இப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்க எங்களுக்கு? வாமா வீட்டுக்கு போ. வீட்டில் போய் ஒரு சேட்டையெல்லாம் வச்சுக்கா வா. இது காலேஜ் எல்லாரும் போய் ஏச்சு. அதான் அப்போதே கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் தான் நின்று பேசிட்டே இருக்கீங்க. வாங்க, இந்நேரம் வீட்டுக்கே போயிருக்கலாம். சேட்டை வா. வாங்க மாமா. பேசியாச்சா? இப்போ வீட்டு சமையட்டலாம். பேசினேன், ஆனால் இன்னும் பேச வேண்டியது இருக்கலாம் மாமா. இப்போ பேசிட்டு வந்தானே. அது நான் பிறகு பேசிக்கிறேன் மாமா. நீங்கள் இருப்பீங்கன்னு தான் வந்தேன். சரி தான், நான் இங்கே தானே இருக்கேன். நீ பேசிட்டு வந்தானே. அவங்களும் நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க, நீங்களும் ஊருக்கு போகிறீங்க. நான் யார்கிட்ட பேச ரொம்ப நேரம்? உங்க பிறகு சாப்பிட்டு பிறகு தூங்க போயிடுவாங்கல்ல, அது வரைக்கும் பேச வேண்டியதானே. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச வேண்டியதானே. சாரி தான், பேசிட்டு வந்தோம்னா அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருக்காது. நீ எப்போதும் பேச முடியாதுல்ல நந்தினி, எப்போதும் பேச மாட்டாங்கல்ல. நான் எப்போதும் பேசுகிறேன்ல, அப்புறம் என்ன. இருக்கட்டும் மாமா, நான் பேசிக்கிறேன். சரி, சாக்லேட் தரேன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு வந்து தரவே இல்லை. சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், தாரேன். கொஞ்ச நேரம் பேசு, தாரேன். சரி. கேட்கல. சரிங்க மாமா. எல்லாத்தையும் மறந்துடுதுன்னு என் கூட இருக்கும்போது என்கிட்ட பேசணுன்னு எல்லாத்தையும் மறந்துடுது. இப்போ நான் பேசுறத கூட நான் யோசிக்க மாட்டேன். என்ன பண்ண, உங்ககிட்ட பேசணுன்னு தான் தோணுது தவிர வேறு எதுவும் யோசிக்கவும் மைண்டில் வைக்கவும் தோணவே மாட்டேங்க மாமா. அம்மா, நீங்கள் காலையில் ஊருக்கு போயிடுவீங்களா? ஏன் என்னாச்சு? கஷ்டமாக இருக்கா? ஒரு கஷ்டம் இருக்காதா? என் கூடவே இருக்கலாம்ல? இருக்கலாம், இருக்கேன். கொஞ்ச நாள் போகிறேன்னா. இப்போ இருங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இருக்கேன்னு சொல்கிறீங்க. சரிதான், நீ சொல்கிறது சரிதான். அவங்க கூட இருக்கிறதுக்கு லீவ் எடுக்கணும்ல. ஏற்கனவே லீவ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இப்போ உங்கள் அண்ணங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துச்சுலாம். இப்போ வரைக்கும் வேறு வர சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ போனதுன்னு வர முடியும். சரிதான் மாமா, ஆனால் நீங்கள் பேசிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எப்போதும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம் நந்தினி. அப்புறம் என்ன உனக்கு அவளை? இதே சொல்லாதீங்க மாமா, நான் அதை சொன்னல ஏற்கனவே. நீங்கள் பேசினாலும் கூட இருந்த மாதிரி இருக்குமா? இருக்காது தான். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா? மற்ற நேரம் லைனில் இருக்கேன், பேசு. வீட்டில் இருக்கும்போது வீடியோ கால் பண்ணுறேன் சரியா? சரி மாமா. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் யோசிச்சு நடந்துக்கணும் சரியா? மறந்துடாத. சரி, தெரிலண்ணா, மறந்துட்டேண்ணா, சொல்லுங்கள் என்ன? சரி, நான் சொல்கிறேன். சௌமி அக்கா கூடயும் பவி கூடயும் அத்தையை கூப்பிட்டீங்களா மாமா? அப்பவும் பேசாமல் என்னையும் கூட்டிகிட்டு போய்க்கலாம்ல. ஒரு 10 நாள் உங்கள் கூட அங்கே இருந்துட்டு வருவோம்ல. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல மாமா. அப்பவும் கஷ்டப்படுவேன் நந்தினி. நீ கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நந்தினி. சரி, அப்போ என்ன பண்ண? காலேஜுக்கு போயிடலாம். அங்கே எல்லாத்துக்கும் நல்லா பேசு. ஆனால் தனியாக இருக்காத சரியா? தனியாக இருந்தால் ஏதாவது நினச்சி கவலைப்படுவேன் சரியா? எல்லாத்தையும் பேசிட்டே போதும். அப்புறம் எப்போதும் பிரியா கூட இருக்கணும் சரியா? காலேஜ் போகும்போதும் வீட்டுக்கு வரதட்டியும் அவள் கூட இருக்கேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் எப்படி அவள் கூட இருந்தால் பேச முடியும்? சரி, வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட பேசு சரியா? அவள் வீட்டில் தானே இருக்கா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? சரி மாமா. மரியாதை ரொம்ப குறையுது நந்தினி. சரிங்க மாமா. எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுதா? தெரியல மாமா, எதுக்கு சொல்லுங்கள். நம்ம 2 பேர் இருக்கும்போது கூப்பிட்றது சரிதான் நந்தினி. ஆனால் இதே மாதிரியே பிரியா இப்போ பவியெல்லாம் இருக்கும்போது கூப்பிட்டுன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு சந்தேகம் வரும்ல. ஏன்னா நீ எப்போதும் இப்படி கூப்பிட மாட்டல தைரியமாக, பயந்து ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவல, அதனால சொல்லுவேன். சரி மாமா. சரி, சொல்லையும் மறந்துடுவா. சரிங்க மாமா. எதுக்கு அப்படி காலேஜில் வச்சு அப்படி சொல்லிட்ட? ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே இருக்கு. தெரியல மாமா, ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல நான் எப்போ சந்தோஷப்படுவேன் எப்போ வருத்தப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும்னு. அதான் நீங்கள் என்னை பற்றி இந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? இந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமா தெரியுமான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். ஆனால் இத்தனை நாள் நீ என்கிட்ட பேசிட்டு தானே இருக்க, நைட்டு தனியாக வேறு பேசிட்டு தானே இருக்க. ஆனால் சொல்லணும்னு உனக்கு தோணலையா? சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது எப்படி திட்டினீங்க அதே மாதிரி இப்போவும் திட்டிடுவீங்களோன்னு பயம். சரிதான், அன்னைக்கு நான் திட்டினேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதனால நான் திட்டினேன். புரியுதா? என்ன காரணம் மாமா, சொல்லுவீங்களா? நான் சொன்னல நந்தினி, அன்னைக்கு நீ படிக்கணும்ல, அப்போ என்ன படிச்ச நீ சொல்லு.
+2 முடிச்சுட்டு வந்து சொல்லுவேன். ஆ அது அப்போ உனக்கு சரியாக இருக்குது நந்தினி சொன்னால் உனக்கு புரியாது நந்தினி. அப்போ அதுக்காக தான் நான் திட்டுனேன். அதனால தான் நீனும் படித்தேன் 3 வருஷமா. அப்படியா? ஆமாம், இப்போவே நான் சொன்னால் கேட்க மாட்டேக்க. அப்புறம் அப்போ சொன்னால் மட்டும் எப்படி கேட்பேன்? நான் சொன்னாலும் உனக்கு புரியாது நந்தினி. இப்போவே புரிய மாட்டேக்கு. சரிங்க மாமா, இப்போ சொன்னால் திட்ட மாட்டிங்களா? உங்களுக்கு ஓகேவா? நான் அதை சொல்லியிருக்கோம்ல, இப்போ உன் ஆசை நிறைவேற்றுறேன்னு. அதுக்காக தான் ஓகே சொன்னீங்களா? அப்போ எதுக்கு காலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்க? நானே வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிறது. சொல்லுங்க மாமா, எதுக்காக அப்படி சொன்னீங்க? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் சொன்னப்பறம் தானே நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நீ சொன்னதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதான் எதுக்கு? பிடிக்கலன்னா கோவம் தானே படணும். பிடிக்கலன்னு சொன்னேனா? நான் அது நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே எனக்கு திட்டுனேன்னு சொன்னேன். சரி, நீங்கள் எதுக்கு சந்தோஷமாக இருந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். அது சொல்லும்போது நீ சந்தோஷப்படலாம். சந்தோஷத்தில் தானே சொன்னேன் என்கிட்ட. நீ சந்தோஷமாக இருக்கல, அப்போ எனக்கு அது சந்தோஷம் தானே. நான் அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சந்தோஷம் சொன்னீங்களா? ஆமாம் நந்தினி, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? உன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன்ல. நீ சந்தோஷமாக இருக்கணும்ல, அதான் எனக்கு சந்தோஷம். அதனால தான் கோவம் வந்தாலும் பேசாதுன்னு சொன்னாலும் நான் வந்து பேசுகிறேன்னா அவன்கிட்ட. ம், ஆமாம் மாமா. அதனால தான் நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட, சந்தோஷமாக இரு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, நீ சந்தோஷமாக மட்டும் இருன்னு சொல்கிறேன். ஆனால் நான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி பண்ண வேணாம் நந்தினி. சரிங்க மாமா. காலையில் ஸ்டேஷனுக்கு அப்பா வருவாங்களா? அத்தை அக்கா எல்லோரும் வருவாங்களா? ஏன் கேட்க? சொல்லுங்க மாமா, யாரெல்லாம் வருவாங்க? நீங்கள் 2 பேரும் காலேஜ் போகணுங்களா? பிரியாவும் வரணுங்களா? அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. கவி வீட்டில் வருவாங்க, சௌமியா வீட்லேயும் வருவாங்க. அப்புறம் மச்சான் வரும், அக்கா மகேஷை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, மாமா வரும். அப்போது நான் அப்பா கூட வரட்டா அவங்க கூட ஸ்டேஷனுக்கு? எல்லாருமே மொத்தமாக தான் போவோம். நீ அங்கே எதுக்கு? வாரண்ணே. ஏன்டா நந்தினி சொன்ன அப்படின்னு காலேஜ் போனி. ம், சரிங்க மாமா. எவ்வளோ நேரம் பேசணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் பேச நந்தினி. நீங்கள் தூங்கணும்ல, காலையில் சீக்கிரம் எந்திக்கணும்ல. பேசு, எவ்வளோ நேரம் பேசணுமோ பேசு. நாளைக்கு ட்ரெயினில் ஏறின பிறகு ஃப்ரீயாக தானே இருப்பேன், அப்போ நான் தூங்கிக்கிறேன். அப்படியா? அங்கே தூங்கிக்குவீங்களா? ஆமாம், ட்ரெயினில் வேறு என்ன வேலை? நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்ல, அப்புறம் என்ன? ட்ரெயினில் வச்சு என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேசணும் நந்தினி, நீ காலைல காலேஜ் போயிடுவலாம். போயிட்டு வரதுட்டையும் அந்த நேரத்தில் நான் தூங்கி எழுந்துக்குவேன். இருக்கட்டும் மாமா, நீங்கள் நல்லா தூங்கி இருந்தீங்க. எப்போ எந்திக்கிங்களோ அப்போ கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். அப்படியா? ஆமாம் மாமா, நான் அது வரைக்கும் ஏதாச்சும் வேலை பார்க்கேன். அப்படியே வந்ததும் பேசணும்னு தோணுச்சுன்னா நீ மெசேஜ் பண்ணு, சரியா? மெசேஜ் பண்ணிட்டு நான் கால் பண்ணலாம்னு வச்சுக்கோயேன். ஒரே ஒரு ரிங் மட்டும் விடு, ஒரு ரிங் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடு, நான் திருப்பி கூப்பிடுறேன், சரியா? ம், சரிங்க மாமா. ஆனால் ஏன் ஒரு ரிங் மட்டும் விட்டுட்டு கட் பண்ண சொல்கிறீங்க? அது பவியும் சௌமியாவும் இருப்பாங்கல்ல, நீ ஃபுல் ரிங் அடிச்சுன்னு வச்சுக்கோ. ஒருவேளை நான் இல்லைன்னா ஃபோனை யார் அடிக்காங்கன்னு பார்ப்பாங்கல்ல. நீ ஒரு ரிங் விட்டுன்னு வச்சுக்கோயேன், கட் ஆயிரும். அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அவங்க மெசேஜ் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அப்படின்னு நினச்சிட்டு மிஸ்டு கால் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்கல்ல, பார்க்க மாட்டாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். என் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களா? என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியணுமா? சொல்லுங்களேன், இருக்கா இல்லையா? தெரியுமா தெரியாதா என் நம்பர்? நீ என்ன நினைக்க? என்கிட்ட இருக்குன்னு நினைக்கியா இல்லைன்னு நினைக்கியா? தெரியல மாமா எனக்கு. தெரியலையா? பேரை தெரிஞ்சுக்கோ, சரியா? தெரியுமா தெரியாதுன்னு தானே கேட்டேன். அதுக்கு ஏன் பிறகு தெரிஞ்சுக்கணும்? ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு தெரியாதுன்னு சொல்லுங்களேன். அப்படியா? எனக்கு தெரியாத உன் நம்பரு. தெரியாமல் எப்படி கால் பண்ணுவீங்க? அண்ணன் வச்சிருக்கான்னு சொன்னல, உங்கள் அண்ணன் சிம்லேருந்து தானே கால் பண்ணுவேன். அப்போ என் நம்பர் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலையா மாமா? நீங்கள் வைக்கலையா உங்கள் ஃபோனில்? என்ன கேள்வி கேட்குறது இருக்கட்டும், நீ என் நம்பர் வச்சிருக்கியா? நீங்கள் தரவே இல்லை, அதனால நான் வாங்கவே இல்லை. சரி, நீ நம்பர் கொடுத்தியா? நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டீங்களா மாமா? அதனால் உங்ககிட்ட நம்பர்லாம் தரதுக்கு பயம். சரி, உனக்கு ஃபோன் எப்போ வாங்கணும்னு ஞாபகம் இருக்கா? நான் காலேஜ் போனோம்ல, அப்போ தான் வாங்கி தந்துச்சு அப்பா. போன பிறகு வாங்கி தந்தாங்களா, போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி தந்தாங்களா? 12th முடிச்சு அப்ளை பண்ணியிருந்தலாம் மாமா, ரிசல்ட்லாம் வந்த பிறகு. அப்போ நான் வீட்டில் இருந்தேன்ல அப்போ. அப்போ நான் இங்கே இருந்தேனா? ஆமாம், அப்போ நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க. கொடைக்கு வந்திருந்தீங்களா? அப்போ தான் கொடை என்ன மாமா, கொடை கழிச்சு ஒரு வாரம். அப்போ தான் நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாமா ஃபோன் வாங்கி தந்தாங்களா? ஆமாம் மாமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று காலையில் தானே கேட்டேன். டெய்லி நீங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறீங்களான்னு. ஆமாம் மாமா, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஆமாம், என்கிட்டயும் உங்கள் அண்ணன்கிட்டயும் வந்து சொல்லிச்சு, புரியுதா, மொபைல் வாங்கணுன்ட்டு. அப்படியா மாமா? அப்படி தான். அதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணன் நானும் போய் பிரியாளுக்கு உனக்கும் மொபைல் சிம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்பா சொல்லிச்சு மாமா, பிரியாளுக்கும் ஃபோன் வாங்கியாச்சு, உனக்கும் ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் பிரியா சொன்னான், அண்ணன் மொபைல் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் எனக்கு அப்பா தான் எடுத்துகிட்டு வந்ததுன்னு நினச்சேன். நாங்கள் இல்லைன்னா மாமா தான் 2 இடத்துக்கு எடுத்து வந்திருக்கோம். நாங்கள் இருந்தோம்ல, அதனால் மாமா எங்கிட்ட சொல்லிச்சு. அப்போ எனக்கு நீங்கள் தான் எடுத்து வந்தீங்களா? ஆமாம், 2 பேருக்குமே நான் தான் எடுத்து வந்தேன். அப்போ சிம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ என் நம்பர் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. சிம்மை எடுத்துகிட்டு தான் வந்தோம், ஆனால் நம்பர் நான் சேவ் பண்ணல. உன் ஃபோனில் போட்டு அப்படியே மாமாட்ட கொடுத்து விட்டாச்சுல, அப்புறம் எனக்கு கால் பண்ணவே இல்லை, நம்பர் ஞாபகமும் இல்லை. போய் சொல்கிறீங்க நீங்கள். அப்போ வச்சுருப்பீங்க, ஃபோன் வாங்கி தந்திருக்கீங்க, சிம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது எப்படி நம்பர் எடுக்காமல் இருந்திருப்பீங்க? நல்லா ஆராய்ச்சி பண்ணு, இதில் மட்டும் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவா. சொல்லுங்கள், அப்போ என் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க தானே மாமா? வைக்கல நன்றி, என்கிட்ட இல்லை, உங்கள் அண்ணன் இருக்கலாம், அதனால் நான் அதை கேர் எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் போய் சொல்கிறீங்க மாமா. நீங்கள் தானே சொன்னீங்க காலையில் நான் எப்போ அழுவேன் எப்போ சந்தோஷப்படுவேன்னுட்டு. இதெல்லாம் தெரியல உங்களுக்கு, என் நம்பர் மட்டுமா நீங்கள் தெரிஞ்சுக்காம இருப்பீங்க? இதெல்லாம் கரெக்டாக உஷாராக இரு.
சொல்லுங்க மாமா, நீங்கள் வச்சுருக்கீங்களா? உங்கள் ஃபோன் தாங்க, நான் செக் பண்ணுவேன். கொடுங்க. இப்போ பேசணும்னு தானே சொன்னேன். ஃபோனை செக் பண்ண போகிறேங்க. கொடுங்க மாமா, மாற்றாதீங்க, கொடுங்க ஃபோனை. உண்மை கேள் நந்தினி, என்கிட்ட நம்பர் இல்லை. என்கிட்ட நம்பர் இருந்தால் நான் என் ஃபோன்லேருந்து கால் பண்ண மாட்டேனா? உங்கள் அண்ணன் இருந்து ஏன் கால் பண்ணுறேன்? சரி மாமா, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட என் நம்பர் இருக்கலாம். அந்த நம்பர் எங்கள் அண்ணன் ஃபோன்லேருந்து அடித்தா தான் எனக்கு கால் வருமா? உங்கள் ஃபோனில் என் நம்பரை அடித்து கால் பண்ண வராதா எனக்கு? வருமா வரும். ஃபோன் வருங்களா? அப்போ உங்கள் நம்பர்லேருந்து எனக்கு அடித்தா உங்கள் நம்பர் எனக்கு தெரிஞ்சிடும். என்ன மாமா? ஏன்னா உங்கள் நம்பர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே இருக்கீங்க. நந்தினி, நீயா இது? எதுக்கு இந்த சந்தேகம் உங்களுக்கு? உங்கள் கூட தானே இருக்கேன். அதான் நானும் கேட்கேன். என் கூட தானே இருக்க. இதுலலாம் நல்லா யோசனை பண்ணுற. சொல்லுங்கள், நம்பர் இருக்கா இல்லையா? நீங்கள் போன தங்க மாமா. உண்மையாலுமே நம்பர் இல்லை நந்தினி. சொன்னா அப்படியேன்னு கேளு. சரி, நான் கேட்டுக்கிறேன். நம்பர் இல்லைன்னா ஓகே. ஒன்று பண்ணு, நம்பர் கொடுக்குறியா? நான் தரமாட்டேனே. எதுக்கு தரமாட்டேன்? நீ தான் என் நம்பரை தாங்கன்னு கேட்க முடியல. இப்போ நான் கேட்குறோம்ல, தரணும்ல. நீங்கள் ரொம்ப என்னை ஏமாத்தாதீங்க மாமா. அண்ணன்கிட்ட இருந்து நீங்கள் நம்பர் வாங்காமலாம் இருப்பீங்க, வாங்கி வச்சுருப்பீங்க. சரி, அதை விடு நந்தினி, பிறகு பார்த்துக்கலாம் விடு. சரி, சாக்லேட் எப்போ தருவீங்க? சரி, நான் சாக்லேட் தரேன். நீ எவ்வளோ நேரம் எங்களை உட்காந்து பேச போறாது சொல்லு. எனக்கு தான் உங்களை விட்டு போக மனசே இல்லையா. இப்படியே உங்கள் கூட இருக்க சொன்னால் இருப்பேன், இருந்து பேசிகிட்டே இருப்பேன். சரி நந்தினி, நீ என் கூட தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். நான் அதை சொல்லலை. இப்போ எவ்வளோ நேரம் இருந்து பேச போறா அதை சொல்லு. காலையில் வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன். காலையில் வரைக்கும் உட்காந்து பேச போறியா? தூங்கலையா நீ? தூங்க போனால் தூக்கம் வராது மாமா. நீங்கள் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? அதே தான் நினப்பில் இருக்கும். என்ன நந்தினி சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். விடு நந்தினி, நான் ஊருக்கு தர போகிறேன். ஆனால் என்கிட்ட மட்டும் பேசிட்டு தானே இருக்கேன். பிறகு என்ன? நீ அதெல்லாம் விடு. சரி, எவ்வளோ நேரம் பேச போகிறா அதை சொல்லு. பேசு, நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் எவ்வளோ நேரம் பேச போகிறேன்? காலையில் காலேஜ் வரை போகலாம். தூங்கண்டமா நீ? இன்னைக்கு மாதிரி நான் இப்படியே தூங்கிட்டேன் மாமா. இன்னைக்குமா நந்தினி? தோள்பட்டெல்லாம் வலிக்கும். வலிக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஒரு நாள் இருந்தால் கை வலிக்காதான். அப்போ போங்க. சரி, அப்போ நான் போகிறேன். எங்கே போகிறீங்க மாமா? நீ தான் சொல்லணும் நந்தினி. நீ தானே இப்போ போங்கண்ணே. அதான் எங்கே போகணும்னு சொல்லு, போவோம். போங்க மாமா, கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சந்தோஷமா இருக்கியா? திருப்பி திருப்பி இப்படிலாம் கேட்காதீங்க. உங்கள் கூட இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கக்கூடாது, சரியா? அப்படியா? கேட்கக்கூடாதான்? என் கூட இருக்கும்போது தானே கேட்கணும். நீ சந்தோஷமா இருக்கியா? நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறேனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க? சந்தோஷமாக தானே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா? அப்படி தான் மாமா, கேட்காதீங்க. சரி, நான் எதுவும் பேசினேன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காது, சரியா? என்கிட்ட சொல்லணும் பிடிக்கலாம்னா. அவங்ககிட்ட தானே பேச முடியும். வேறு யார்கிட்ட பேச முடியும் சொல்லு? அதுக்காக என்கிட்ட தான் பேசுவீங்களா? இப்போ தேனுக்கிட்ட பேசட்டா? எதுக்கு அப்படி கேட்கீங்க? ஆமாம் பொண்ணு, வேறு யார் இருக்கா? அவன் மட்டும் தானே இருக்கான். பேசாண்டாம். இப்போ சொல்லு, யார்கிட்ட பேசணும்? சரி, என்கிட்டயே பேசுங்க. சரி, பேசுகிறேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடணும். சரிங்க மாமா. சரி, உனக்கு வேறு ஏதாச்சும் ஆசை இருக்கா சொல்லு. இல்லை, பிரியா தான் அண்ணன்னு அவன் இவன் பேசுதா. நீ என்ன அப்படியே வந்து சொல்லுவியா என்கிட்ட? நானும் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? அவன் இவனு ஒன்றும் அடிப்பீங்களா? தோலை உரிச்சு தொங்க விட்ருவேன். அப்போ நான் சொல்லுவேன். அப்படியா? சொல்லு பார்ப்போம். ஏன் மாமா, நான் கேட்டுச்சா மாமா உங்களுக்கு? கேட்டுச்சு. நான் சொல்லுவேன்னு தான் சொன்னேன், ஆனால் என்ன சொல்லுவேன்னு சொல்லலாம். நீங்களே தானே கேட்டீங்க. சரி, நான் பிரியா சொன்னாலாம், அதை வச்சு கேட்டுருந்தேன். நீ சொன்னலாம் பிரியா சொன்னானு. பிரியா சொன்னாலும் நான் சொல்லுவேனா மாமா? பிரியாவுக்கு நீங்கள் அண்ணன், ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்ல. சரி, வேற எப்படி? அதான் இப்போ சொன்னோம்லா. என்னன்னு தான் சொல்லு. எனக்கு மட்டும் மாமா, என்னோட மாமா. நான் மரியாதை இல்லாமல் பேசுவேனா என் மாமாவை? நானும் பேச மாட்டேன், யாரையும் பேசவும் விட மாட்டேன். ஆனால் பிரியா உங்களை பேசுதா? சரி, இப்போ அதுக்கு என்ன? அவளை இப்போ திட்டுவேன், ஆனால் அவள் பதிலுக்கு கேட்பாடலாம், என்ன சொல்லுன்னு தெரில. அதனால தான் திட்டாமல் இருக்கேன். கேட்டாலும் பதில் சொல்லுவேன், ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல நீங்கள் என்கிட்ட பேசுறது. அவள் கேட்பா, அண்ணன் தான் உங்கள்கிட்ட பேசாத, அப்புறம் நீ ஏற்கனவே திட்டுதா அப்படின்பா. சரி, அப்போ ஃபைட்டு கன்ஃபார்மாக இருக்குன்னா? என்ன ஃபைட்டு மாமா? பிரியாட்ட சண்டை போடுவேன்னு சொன்னால அதை சொன்னேன். என் ஆசை நிறைவேறிச்சுன்னா அவட சண்டை போடலாம், ஆனால் இப்போ எப்படி சண்டை போட? அதான் சொன்னல நன்றி. கொஞ்ச நாள் தெரிய வேண்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடுங்க. நாங்கள் ரெண்டும் சண்டை போடணும் என்ன மாமா? உங்களுக்கு அது சந்தோஷமா? நீ அப்படின்னா இப்படி பேசு, இப்படின்னா அப்படி பேசு. நீ தானே சொன்னேன் நான் சண்டை போடுவேன், உங்களை மரியாதை இல்லாமல் பேச நான். சரிதான் மாமா. அப்போ எப்போ எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க? 6 மாதம் போகிற நந்தினி. அப்போ 6 மாதம் கழிச்சு நான் பிரியாட சண்டை போடுவேன்? நான் சண்டை போடுன்னு சொன்னதுக்கு சண்டை போடணுமான்னு கேட்டேன். இப்போ நான் சண்டை போடட்டுமான்னு கேட்க. அப்போ 6 மாதம் கழிச்சு எல்லாத்துட்டும் சொல்லிடுவீங்களா நம்ம பேசுறது? சொல்லிடுவோன்னா அதுக்கப்புறம் நான் பிரியாட சொல்லவா? மரியாதை சொல்லணும். அது நீயாச்சு பிரியாவாச்சு, என்ன விட்டுருங்க. முடியாது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு மாமா? எனக்கு 2 பேருமே ஒன்று தானே நந்தினி. நீங்கள் 2 பேரும் வேணால் சண்டை போடுங்க. என்ன, நான் உங்கள் அண்ணன் எல்லாரும் இருந்து வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்ப்பீங்களா? நாங்கள் சண்டையே போட மாட்டோம், போங்க. இப்போ என்ன சண்டையாக போட்டுட்டு இருக்கியா? இல்லை, நாங்கள் சண்டை போட மாட்டோம் 3 பேருமே. ஒரு டவுட் நந்தினி. என்ன மாமா கேளுங்க. நீ பிரியாவை வேலையை செய்ய விட முடிக்க இருக்கு. டெய்லி வந்து அவளை எழுப்பி விட்டுக்கிட்டு அவள் கூட இருந்துக்கிட்டு அவளை ஒரு வேலை செய்ய விட முடிக்க இருக்கு. அவளுக்கு விருப்பம் இல்லைல்ல செய்கிறதுக்கு, வேறு எப்படி அவளை செய்ய சொல்ல? நீ எதுக்கு இங்கே வந்து செய்த? எனக்கு இங்கே இருக்க தான் மாமா பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் அத்தை கூட சேர்ந்து வேலை செய்வேன். பிரியாவுக்கு, அத்தைக்கு, உங்களுக்காக, எல்லாத்துக்காகவும். என்ன மட்டும் திட்டல? அவளை வேலை செய்ய விட மாட்டேங்கன்னு நீ ஏன் இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தனா? அவள் எப்போ தான் பழக்குவா சொல்லு? உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நீ வேலை செய்வா அங்கே போய். ஆனால் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எப்படி வேலை செய்வா? இப்போ பழகாண்டமா? எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க அவளை? என்கிட்ட கேட்கீங்க, நீங்கள் அவட்ட கேளுங்க எப்படி சமையல் பண்ணுவேன், எப்படி வேலை செய்வேன்னு. அப்படியா நானே கேட்கணும்?
காலையில் போகிறதுக்கு முன்னாடி 2 கொடுத்துட்டு வரேன் அவளுக்கு. அப்போ தான் இனிமேல் சரியாக இருப்பான். இனிமேல் வேலை செய்யாத, அவளை செய்ய சொல்லு. நான் சொன்னால் திட்டுவாள்ல மாமா. நான் சொல்கிறேன் செய்வா, ஆனால் நீ போய் செஞ்சுட்டு இருக்காத. நீ செஞ்சானா அவள் எப்படி செய்வா? எப்படி செய்யணும்னு மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும், புரியுதா? அவள் தான் செய்யணும். நான் நம்ம ஊருக்கு வரதுக்குள்ளே அவள் எல்லாத்தையும் கற்றுக்கணும். சரி மாமா, நான் சொல்லி கொடுக்கேன். ஆனால் அவட்ட சொல்லுங்க, இங்கே இருக்க தட்டியும் தானே மாமா அவள் ஃப்ரீயாக இருப்பா, இருந்துட்டு போட்டுமே. அவள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் அவள் கற்றுக்கட்டுமே. அப்புறம் கற்றுக்கிட்டு எப்படி சமைப்பா? யார் சாப்பிடுவா? நீ தான் போய் சாப்பிடணும். போறியா அவ கூட? சரி, நான் போகிறேன் பிரியா கூட. ஆனால் அத்தையும் கூட அனுப்பி விட்ருங்க. அம்மாவை எதுக்கு அனுப்பணும்? அத்தை இல்லாமல் நான் இருக்க மாட்டோம்லா. நீங்கள் 2 பேரும் பிரியா கூட போனீங்கன்னா அப்போ நான் உங்கள் அண்ணன் 2 பேர் சௌமியா பவிலாம் நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க. சொல்லுவேன் நல்லா. நீ தான் போகணும், ஆனால் சௌமியா அனுப்புவேண்ணே. எதுக்கு மாமா? அது நீ இங்கே தான் இருக்கணும். அப்படியா? ஆமாம். சரிங்க மாமா. சரி தூங்கு, காலையில் காலேஜ் போகணும்ல. சாக்லேட் தரேன்ட்டு தரவே மாட்டேங்கிங்க மாமா. மறக்க மாட்டேப்பல. சாக்லேட் கண்டிப்பாக வேணுமா? நீங்கள் இப்போ வாங்கவே இல்லையா மாமா? அதான் அப்போதே சொல்லிட்டலாம். நீ சொல்லி வாங்காமல் வருவேண்ணா. வாங்கிட்டு வந்துட்டு நீ மேலே எந்திரி. ஏன் மாமா, சாக்லேட் தானே கேட்டேன், அதுக்கு ஏன் என்ன எந்திரிக்க சொல்லுதீங்க? எந்திரி எந்திரி எந்தி சரிங்க மாமா. ஆனால் என்ன பண்ண போகிறீங்க? எந்திரி, அதுக்கப்புறம் சொல்கிறேன். எந்திரி. சரி எந்திக்கேன். எந்திரிச்சு நான் சொல்கிறத செய்யணும், சரியா? நீங்கள் சொல்கிறீங்களா, அப்போ நான் செய்வேன். சரி எந்திரி. நான் மட்டுமா? ஏன்னா இது யாரு? நானும் தான் எந்திப்பேன். எந்திரி. என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. புரியலல்ல, சொன்னது செய். சரிங்க மாமா.